விலங்கு ஆர்வலர்கள்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் பணக்காரர்களாகவும் மேல்தட்டு மக்களாகவும் சைவம் சாப்பிட்றவங்களாகவும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அடித்தட்டு மக்களுடைய கஷ்டம் புரியல. ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு குழந்தைய வளர்க்கறதுக்காக ஒரு தாய் பல இடத்துல போய் வேலை பார்க்கறா, வீட்டு வேலை பார்க்கறா. அந்த வீட்டு வேலை பார்க்குற பணக்கார வீட்டுல அல்சேஷன், டாபர்மேனு, பொமரேனியனு, புல்டாகு, ஜெர்மன் ஷெப்பர்டு இந்த மாதிரி பல வகையான நாய்களை வச்சு வளர்க்குறாங்க. அவங்க ஏன் தெரு நாய்களை வச்சு வளர்க்கறது இல்லை? நாட்டு நாய்கள் தெருவில் இருக்கிறதால தெருநாய் உங்க வீட்டுக்குள்ள இருந்தா வீட்டு நாய் ஆயிடுது இல்லையா? நாட்டு நாய்களை வச்சு ஒரு 2 நாய் 3 நாய் வச்சு அவங்க காவந்து பண்ணா, ஒரு வீட்டுக்கு 2 3ன்னு காவந்து பண்ணா தெருவில் தெருநாயே இருக்காது இல்லையா? அதை செய்ய மாட்டாங்க. அதுவும் இல்லாம அவங்க வாழ்ற பகுதியில இந்த திருநாய்கள் இருக்கிறதுல அது என்ன மாயம்னு தெரியாது. ஏழை எளியவர்கள் வாழ்ற பகுதி, நடுத்தர மக்கள் வாழ்ற பகுதி, குடிசை பகுதி தான் அந்த நாட்டு நாய்கள் இருக்கு. கேட்டாக்கா அவங்க சாப்பாட்டு போக மீதி வைக்கிறதுனால அங்க வளர்ந்து வருதுன்னு சொல்றாங்க. இந்த நாய்கள் இவங்க சொல்ற விஷயம் பாருங்க. இந்த நாய்கள் எல்லாம் கொண்டு போய் அரசாங்கம் ஸ்டெப் எடுத்து அதை வந்து வேக்சினேஷன் பண்ணி, அதாவது இனக்காப்பு செஞ்சு, கருத்தடை செஞ்சு திருப்பி கொண்டாந்து அதே இடத்துல விட்டுணுமா. திருப்பி கொண்டாந்து உங்க ஏரியால விட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், நல்லா இருக்காது. நீங்க தான் விலங்குலாம் காப்பகமா இருக்கீங்களா? அந்த பீட்டான்னு வச்சுக்கிட்டு ஜல்லிக்கட்டுக்கு எதிர்த்து நின்று போராடி தோத்தீங்க. அது மக்கள் ஒன்னா சேர்ந்தாங்க, நீங்க காலி ஆயிடுவீங்க. அது வேற விஷயம் வச்சுக்கிட்டோம். இப்ப நீங்க இந்த மாதிரி ஃபாரின் நாயெல்லாம் வச்சு பண்றதை விட இந்த நாயை வச்சு பண்ணலாம். ஆனா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த திருநாய் ஏன் ஃபெரோஷியஸா வந்து கடிக்கிறதுக்கு அவங்க காரணம் சொல்றாங்க. நாய் வந்து சொல்லல, நாயா இவன் மாறி, அது நாயோட மனநிலை இவன் மாதிரி சொல்றான். நீங்க முதல்ல கல் எடுத்து அடிச்சிருப்பீங்க, அதனால பைக்ல போகும்போதெல்லாம் வந்து விரட்டி கடிக்க வருது அப்படின்னு. நாய்கள் நாம இஷ்டப்படி பண்ணா ஏற்கனவே பண்ணிருப்பீங்க, அதான் தரிச்சு வந்து கடிக்குதுன்னா நாய்க்குதான் மோப்ப சக்தி உண்டுன்னு தெரியுது இல்லடா. செய்யாதவன் எப்படி மோப்ப சக்தி வந்து செஞ்ச மாதிரி விரட்டி பிடிக்கும்? அது பைக்கை வேகமா போனாலே தருத்துதுன்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னன்னா, நாய்களை நாம தான் ஷேப் பண்ணணும்னு சொல்றாங்க. நாம ஃப்ரேசஸ் இருந்தா அதுவும் கரெக்ட். நாய்களை பைக்ல வர்றவங்க எல்லாரும் இந்த கான்ஸ்டபிளா வச்சிருப்பாங்கல்ல தடி, அந்த மாதிரி தடியை வச்சுக்கணும். அது ஒன்றும் அவ்வளவு செலவாகாது. ஏன்னா ரேபிஸ் அதெல்லாம் கடிச்சாக்க ஏகப்பட்ட ஆயிரங்கள்ல செலவாகுது, உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்கும் போது ஒரு குச்சி வச்சுக்கணும். வச்சுட்டு கடிக்க கிட்ட வந்து டக்குன்னு சைட் ஸ்டாண்ட் போட்டு எடுத்து அடிச்சுங்கன்னா நாலு விரட்டி ஓடும். நாய்களுக்குள்ள புத்தி என்ன தெரியுமா? குறைச்சிக்கிட்டே வரும், பயந்துட்டு தான் கிட்ட நெருங்கும். அதுல ஒண்ணு தாவி கடிச்சுட்டா எல்லாம் தாவி கடிக்கும். அப்ப ஒண்ணு அடிச்சிங்கன்னா எல்லாம் ஓடும். இது செய்வதன் மூலம் விலங்குகளை வந்து நம்ம குடும்பப்படுத்தணும் இல்லை, அதை நாம டீச் பண்றோம். நம்ம பண்ற மாதிரி அதை பிகேவ் பண்ணணும். ஒரு பைக்காரன் செஞ்சானா அடுத்த பைக்காரன் எதிரி அது வந்து கிட்ட வராது. இந்த மாதிரி தெருவுல எல்லா இடத்தையும் செஞ்சோம்னா அற்புதமான விளைவுகள் ஏற்படும். அதனால தெருவு நாய்களை பத்தி பயப்பட வேண்டாம்.